ஓகே பாய். ஹாய் விக்கி, என்ன இவ்வளோ தூரம்? ஓ வந்துடக்கூடாதோ, சரி பாய். ஏ உள்ள வாங்க. எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்களேன்னு ஒரு ஏன் உங்கள் வீட்டுக்குலாம் வரக்கூடாதானே? உங்க வீடு ஐம் சாரி, உங்க பேலஸோடலாம் இதை கம்பேர் பண்ணா இதுக்கு பேர் வீடா? நல்லா தான் இருக்கு. இட்ஸ் பியூட்டிஃபுல் ஹவுஸ். ஆமா, எதுக்கு இப்போ கேமரால ஷூட் பண்றீங்க? ம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சாரி இருங்க. எனக்கு கூச்சமா இருக்கு, கேமராவை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. கூச்சமாக இருக்கா? நீ தான் நடிக்கணும்னு சொன்னேன், அதான் சின்ன ஆடிஷன். ஆடிஷனா? நான் மேக்கப் எதுவும் போடாம இருக்கேனே. ஏ மேக்கப்லாம் ஒன்றும் போட வேணாம், அப்படியே இருக்கட்டும். இது எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம். ஓ அப்படியா? கதை என்ன? கதையா? ஒரு பழைய தியேட்டரில் வேலை பார்க்குற ஒரு சுமாரான பையனும் ஒரு பீட்சா ஷாப்பில் ஒர்க் பண்ணுற சூப்பரான பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. பீட்சா ஷாப்ல வேலை செய்யற பொண்ணு தியேட்டர்ல வேலை செய்யற பையனை எதுக்கு லவ் பண்ணும்? ஏன் லவ் பண்ணக்கூடாதா? பொண்ணுங்க பொதுவா வசதியான பையனுங்களை தானே லவ் பண்ணுவாங்க. ஏன் மனசு போதாதா லவ் பண்ண? மனசு வேணும், அது மட்டும் போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ். சரி, இந்த கதையை நீ நானும் சேர்ந்து எழுதலாமா? தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, டன். டன். சூப்பர். ரைட்டர் மேடம். ஏ இங்க வந்து பாரு. பூவிடும் பொழுதில் டேய் டேய் வாடா. ஓராயிரம் ஓர் கனவின் வழியில் அதே நிலா பால் சிரிப்பார் ஒளிப்பூ தெளித்தாள் தேகம் மேகம் ஆகும் ஓர் நிலையே மேகம் கூடும் நேரம் பூமழையே என் மூச்சு குழலிலே உன் பாடல் தவழுதே உள்ளான இசையிலே உள் நெஞ்சம் நனையுதே என் மூச்சு குழலிலே உன் பாடல் தவழுதே உள்ளான இசையிலே உள் நெஞ்சம் நனையுதே. பொண்ணு கூட கொஞ்சம் தனியாக பேசலாமா? காட்சி காமிச்சு எந்த சீட்டுன்னு சொல்லிட்டு போய் உட்கார வைப்பாங்க. வான்வெளி மீதே வெண்மதி தோன்றும் ஆண்வெளி மேலே அவளுதித்தாளே வெண் சிறகேற்றாள் என் விரல் கோர்த்தாள் கண்களை மறைத்தே கனவுக்குள் இழுத்தாள் காலம் நேரம் மீறும் ஓர் நிலையே தேகம் தோறும் தூவும் பூமழையே பூவமிழும் பொழுதில் ஓராயிரம் ஓர் கனவின் வழியில் அதே நிலா. டே இந்த டிவியில் எடுத்து கொடுறா. எந்த டியூப் லைட்டா?
ஏய், ஏய். என்னடா அந்த பொண்ணு வந்திருக்கான்னு ஃபிலிம் காட்டுறியா? சரி சரி நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வரேன். மருந்து போட்டேன், சரியாயிடும். சாரி. நீங்கள் எங்கள் சார்லாம் சொல்லிக்கிட்டு ஏன் வாழ்க்கை விழுந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு இல்லை, அன்னைக்கு பீட்சா ஷாப் வந்தப்ப நான் தேவையில்லாமல் பேசி உங்களை காயப்படுத்திட்டேன். அதுக்கு சாரி. அதான் அது நானா இதை நீ யோசிச்சோம். என்ன லவ் பண்ணுறியா? ஐயோ நான் சொல்லவே இல்லைங்க. அப்போ இல்லையா? சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன். என்னங்க? ஆமாங்க, லவ் பண்ணுறேன். அப்படின்னா நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லும். அது முன்னாடி நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? உங்களை நீங்கள் பார்க்குறது ரஜினி படம் ரிலீஸ் அன்றைக்கி தேட்டர் ஃபுல்லாக கூட்டத்தை பார்த்த மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் கேளுங்க. இந்த தேட்டரில் டார்ச் பிடிக்கிற வேலையை தவிர வேற என்ன வேலை தெரியும் உனக்கு? இந்த காட்டுங்க சுண்டல். போதும் போதும், இதுவே போதும். நீ இந்த தேட்டரில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளோ சொல்லாதீங்க. இந்த தேட்ரு திறன்னு அப்பா கட்டினது. தேட்டரு இல்லை, தியேட்டர். தேட்ரு தியேட்டர். தேட்ரு. சரி, உன்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கா? ஆ இந்த மாதிரி கட்டமோட சட்டை 2 இருக்குது. ரோஸ் கலரில் ஒன்று இருக்குது. அப்புறம் மஞ்சள் கலரில் ஒன்று, மாங்காய் கலரில் ஒன்று. ஆளைப்பாரு, உன்னை கொஞ்சம் மாற்றணும். எதுக்கு? உன்னை இப்படியே கூட்டிகிட்டு போய் என் ஃப்ரெண்டுங்க முன்னாடி நிறுத்த முடியாது. அதுக்கு தான். ஏன்? நான் தான் லூசுன்னு நினைப்பாங்க. அண்ணே ஆ நீ ரீல் மாற்றணும். வரேன், ரீல் வரேன். மாற்றணும். இது எல்லாத்தையும் எப்போ தான் கற்றுக்க போறியோ? எல்லாத்தையும் நானே தான் செய்யணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். என்னையே வேலை வாங்கு.